ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது விஜய் பார்வதி என்ன ஒரு நேமில் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இந்த நேமை வந்து யாராலும் மறக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஹேட்டர்ஸை பற்றினா அதிகப்படியாக சம்பாதிச்சாலும் ஒரு பக்கம் நான் இது தான் அப்படின்னு காமிச்சிட்டே இருக்காங்க. அவ்வளவு ஹேட்டர்ஸ் அவங்களுக்கு. சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இன்னும் எத்தனை பேர், அதாவது ஒரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு ஃபேனோட இது வருவாங்க. ஒரு ஃபேன் இவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து அவங்களோட ஃபேன்ஸ்லாம் எதிர்ப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 7 இல்லை மொத்த வீட்டோட ஃபேன்ஸும் வந்துட்டு எதிர்ப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சம்பவம். இவ்வளோ விஷயங்கள் இல்லை அவங்க லைஃப்பில் இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து கடந்து வந்தாலும் ஒரு விஷயம் இப்போ வந்து செம்மையாக ட்ரெண்டிங் ஆகிட்டு, ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவான விஷயம். அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் பார்வதி அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கண் கலங்கி அழுதுகிட்டே இருந்தாங்க, உடஞ்சிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன், எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கேமரா கூட இல்லை, பிக் பாஸ் வாய்ஸுக்கு விஜய் சேதுபதி சாருக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே நான்லாம் பயப்படணும் அவசியம் கிடையாது அப்படின்னு தில்லாக பேசுகிறவங்கள ஒரே வாரத்தில் அடித்து உடச்சாரு பிக் பாஸ் ஃப்ரீ டாஸ்க் வரப்போகுதுன்னு. அம்மாக்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல, அம்மாக்கிட்ட என்ன பேச போகிறேன்னு தெரியல, அம்மா என்னை வந்து என்ன சொல்லுவாங்க தெரியல, அரைவாங்களா அடிச்சிருவாங்களா, என்ன பண்ண போகிறாங்க தெரியல. இதை வச்சு ஒரு கான்டென்ட் ஓடுது. சார் யார் சபரி, இப்போ எல்லாருக்கும் ஃப்ரீ டாஸ்க், இவங்களுக்கு ஃப்ரீஸே டாஸ்க் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வாரமாக பாருங்களேன், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சபரியோட கண்டென்ட்டு அங்கே சொல்லும்போது விஜய் பார்வதி வச்சு தான் இருக்கும். ஏன்ப்பா உங்களுக்கு வேறு இதுவே தெரியாதா? அதுதான் வந்து ஹிட் ஆகுது, வேறு நான் என்ன பண்ணுறது, சரி வீட்டில் தான் பண்ணலாமே, ஒன்றுமே இல்லை. இப்படி வந்துட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து அம்மா வந்துட்டு பயங்கரமாக ஷாக் கொடுத்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தது வேறு, நம்ம எதிர்பார்த்தது மட்டும் இல்லை, விஜய் பார்வதி எதிர்பார்த்தது வேறு. காலையிலும் சொல்கிறாங்க, அம்மா நீ வேறம்மா, நான் வேறு என்னமோ பயந்தம்மா, நீ மிஸ்ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டம்மா, நான் என்ன பண்ணுறதுன்ட்டாங்க. நீ இங்கே வந்துட்டு ஆமாம் உன்னால் வந்துட்டு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாம் ஓகே, ஆனால் நம்ம எதுக்கு வந்திருக்கோன்றதை உன் புத்தி யூஸ் பண்ணுமா. எல்லோரும் அப்படி தான் பேசுவாங்க, நம்ம மற்றவங்களுக்காக நம்ம நமக்காக வாழ்கிறோம், அதை யோசிமா அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள். அம்மா நீ வந்துட்டு என்னை நீ எங்கேயோ கொண்டு போயிட்டப்பா, யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பை வந்து எனக்காக நீ என் பொண்ணு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வாங்கி கொடுத்துருக்கல, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா, சான்ஸே இல்லைப்பா அப்படின்னு. ஏன்னா அவங்க இவ்வளோ தூரம் வந்ததுனால தான் அந்த ஒரு ஆப்ஷனே வந்துச்சு ஃப்ரீ டாஸ்கில். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் வந்து அவங்கள தேடி வந்துச்சு ஆதரியம் மூலமாக. அதுக்கு காரணம் கனி. இவங்கெல்லாம் வந்துட்டு முதல்ல ஆதரிக்கு நன்றி சொல்கிறாங்களே, அதுக்கு காரணம் வந்து கனி, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் பார்வதிக்கிட்ட முதல்ல நான் கொடுக்கவே முடியாதுன்னு சாதிச்சவங்க. அப்பயே அவங்க சரி விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு போயிட்டாங்க. பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு, அதை முதல் கலந்து ஆலோசிங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து கனி நான் பாயிண்ட் வைக்கணும் அப்படி ஒரு காரணத்துக்காக ஆதரியை வந்து தாக்குறாங்க. அப்போ ஆதரிக்கு அந்த ஆப்ஷன் கிடச்சோடனே என்னையா நீங்கள் தாக்குறீங்க, நான் விஜய் பார்வதி கொடுக்குறாங்க. இது எங்கே போய் மாட்டுது பார்த்தீங்களா? அதுதான் விஷயம், அதுதான் மேட்ரு. ஸோ அந்த விஷயத்தை அங்கே சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ இருக்கடா போதுண்ட எனக்கு அது அப்படின்றாங்க. அதாவது அவங்களுடைய அந்த அந்யோன்யம் பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்களாம், நீ என்ன வேணாலும் கேம் ப்ளே பண்ணு, உன் கேம் எனக்கு பிடிக்கல அதெல்லாம் ஓகே, ஆனால் நீ உங்கள் அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கிட்ட, அவங்க அம்மா அந்த கொடுக்குற அந்த ரிப்ளைலே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு டிஸ்டன்ஸே இல்லை, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க, அவங்க அப்படி கட்டிப்பிடிச்சி விளாட்றாங்க. 2 பேருக்கும் அந்த ஒரு அந்யோன்யம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போது அந்த அந்யோன்யம் எப்போ வரும்னா, இவங்க நல்லா பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் வரும். அவங்களுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு இதை தான் பற்றி பேசுவாங்களா, அவங்க அம்மாவை எங்கே போனாலும் கூப்பிட்டு போவாங்களாம். அதெல்லாம் நான் சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது, ஓ அந்த அளவுக்கான. ஸோ எப்போ வந்து ஒரு தாய் தந்தையரை வந்துட்டு அவங்க வந்து வணங்கி அவங்கள வந்து கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூட இருக்கோம். எப்படி நம்ம குழந்தையா இருக்கும்போது அவங்க பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி நம்ம அவங்கள வந்துட்டு வயசான காலத்தில் ஒரு குழந்தையாக நினச்சி பார்த்து அரவணைச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ். அதை வந்துட்டு விஜய் பார்வதி பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஒரு விஷயம் கூட சொல்லவே இல்லை. அவள் என்னை எப்படி ஒரு சில பேர் டக்குன்னு சொல்லுவாங்க, அவெல்லாம் பயங்கரமாக வாய்மா, என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு வாயில் வரவே இல்லை. நீ பார்த்துக்கடா, நீ எனக்கு நிறைய பண்ணுறடா, அதுவே போதும்டா, அம்மா இந்த ட்ரெஸ்ஸை போடுமா அந்த ட்ரெஸ்ஸை போடுமா, அடடா சான்ஸே இல்லை. இதுக்கு மேலே என்ன வேணும்? குழந்தைங்க வந்து சொல்லிட்டாங்க, வயசான அம்மாவும் வந்து சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது ஒன்றும் போதாதான் உங்களுக்கு? அப்படி தான் நான் என்னோட கருத்து. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்காத கண்டென்ட்டே கிடையாது, அவங்க மட்டும்தான் கண்டென்ட். அந்த மாதிரி வந்துட்டாங்க. அம்மாவும் வந்து இவ்வளோ தூரம் சொல்லிட்டாங்க, அம்மாவை வச்சு பேர் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளும் வந்துட்டு அந்த குழந்தைகளை வச்சு பேர் வாங்கிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? புரியுதுங்களா? சான்ஸே இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.